ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, அரிசி ஊற வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சுட்டேன். 2 இலை நம்ம வீட்டில் செடி வச்சுருக்கிறேன், அது இலை. புதினா 2 கொத்து கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸ் ரெண்டுமே நறுக்கி வச்சுருக்கிறேன். பட்டை, பூவு, கடல் பாசி, லவங்கம், இதெல்லாமே தண்ணி பாருங்கள் கொதிச்சிருக்கு. போட போகிறேன் கொஞ்சோண்டு ஆயில், 1 ஸ்பூனு ஆயில். இப்போ இதெல்லாமே காய் எல்லாம் போட்டுங்க. இப்போ அடுத்தது வந்து ரைஸும் எடுத்து இந்த இடத்துல வந்து சோயாபீன்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். எடுத்துடலாம், கரண்டி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வடிச்சிட்டு இந்த சாதத்தில் தக்காளி தனியாக நம்ம தொக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம்லான்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் போல் வரும். அது நம்ம இப்போ இது வடித்து ஏற்கனவே நான் ஒரு நாள் கருவேப்பிலை புதினா போட்டு செஞ்சுருப்பேன். சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து இது தொட்டுக்கிறதுக்கு வந்து சோயாவும் கோவக்காய் இருக்குது, 2 மசாலா செய்ய போகிறேன். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரை இதாக இருக்கும்போதே நல்லா எடுத்துடலாம். இது போட்ட உடனே வாசம் பாருங்கள் தூக்குது அப்படி. இந்த தண்ணி எடுத்து நம்ம இப்போ வடிக்கிறோம் இல்லைங்களா, கஞ்சி வடிக்கிறோம்ல, அதை வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்கள வந்து குடிக்கலாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் வந்து நம்ம இப்போ காயெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். சாப்பாடு வந்து குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்லான்னா வெறும் சாதமே அப்படி சாப்பிடுங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். அப்புறமா அது ரைஸ் வேவுறதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து யாராவது பொழுதுக்கு அந்த தக்காளி தொக்கு அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அவங்க இப்போ இந்த மாதிரி பீட்ரூட்டு போட்டால் சிவப்பாயிடும். அதனால் கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரி போட்டு நீங்கள் அதை செஞ்சு பட்டாணி ஊற வச்சு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தாளிக்கும் போது வேறு எதுவுமே போடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ரொம்ப குயிக்காக இதெல்லாமே நம்ம செய்யணும், தக்காளி சாதம் செய்யணுன்னா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இது வேகிறதுக்குள்ளாவே இஞ்சி பூண்டு தக்காளி இது மட்டும் நம்ம வெங்காயம் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் வணங்க விட்டோம்லான்னா இங்கே சாதம் வெந்த உடனே அப்படி தம்மு பிரியாணி மாதிரி அதை எடுத்து இதில் கொட்டினாலையும் சரி, இதை எடுத்து அதில் கொட்டினாலையும் சரி, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். நான் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சோயாவும் கோவக்காயும் போட்டு சோயா போட்டு தான் இதில் செய்ய போகிறேன். இப்போ தக்காளியும் சோயாவும் வந்து செய்ய போகிறேன்.
கோவக்காய் இருக்குது, கேரட்டும் கோவக்காய் இருக்குது. அது போட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்படி ஒரு பச்சடி செய்ய போகிறேன். அதில் பச்சடி எப்படி என்ன செய்ய போகிறேன்னா, அந்த காயை நல்லா வதக்கிட்டு நல்லா வேக வச்சு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தயிர் பச்சடி. அதே எப்படி தயிர் பச்சடி பண்ணுறேன்னு தயிர் அதில் ஊற்றிடுவேன். இதெல்லாம் காய் நல்லா கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு கேரட்டு கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது தாளிச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தயிரை ஊற்றி இறக்கி வச்சுருவேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நான் இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டு இதை தனியாக தாளித்து வேக வச்சு இதை வடித்து தம் பிரியாணி மாதிரி நான் செய்வேன். குயிக்காக செய்கிறதுக்கு இது மெத்தட் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நான்வெஜ் செய்கிற மாதிரியே இதுவும் நம்ம சோயாவை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகா பச்சை மிளகா போடலாம், இல்லை நம்ம கறி மசாலா தூள் போட்டுக்கிட்டாலும் சரி. இதை நல்லா வதக்கி விட்டு நம்ம இப்போ தக்காளி சாதத்துக்கு எந்த அளவுக்கு வதக்குறோம்களோ அந்தளவுக்கு வதக்கி அந்த பக்கம் விட்டு சாதம் கொஞ்சம் ஒரு முக்கால் இதாக இருக்கும்போது வடித்து எடுத்து அப்படியே கொட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். இதோட சேர்ந்து வேகிறதுனால இதில் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு ஏலக்காயை தவிர மற்றது எல்லாமே போட்டிருக்கிறேன். பூவிலிருந்து லவங்க பூவிலிருந்து பிரிஞ்சி இலை ஸ்டாரு எல்லாமே போட்டிருக்குறேங்க. போட்டு இது வெந்ததுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸும் வேகட்டுங்க. அது கூட கருவேப்பிலை புதினா போட்டிருக்கிறேன், கொத்தமல்லி போடல. அது நம்ம அதிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சீக்கிரமாக ஒவ்வொன்றா நம்ம அது காய் வேகிற நேரம் அது இதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, பார்க்கலாம்.